பகவத்கீதையில் கிருஷ்ணரின் 10 அத்தியாவசிய போதனைகள். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணரின் போதனைகள் பல காலங்களாக பலரின் வாழ்க்கையை வழிநடத்தி வருகின்றன. பகவத்கீதை வேதவியாசர் எழுதிய மகாபாரதம் என்ற மாபெரும் காவியத்தின் ஒரு பகுதியாகும். மேலும் 18 அத்தியாயங்களை கொண்டுள்ளது. இந்துக்களின் புனித நூலின் சாராம்சமாக கருதப்படும் பகவான் கிருஷ்ணரின் 10 முக்கியமான போதனைகளை இந்த பதிவு உங்களுக்கு கொண்டு வருகிறது. பகவத்கீதையில் கிருஷ்ணரின் போதனைகள் 2வது அத்தியாயத்தின் 11வது வசனத்திலிருந்து தொடங்குகின்றன. முதல் அத்தியாயம் திருதராஷ்டிரன், துரியோதனன் மற்றும் அர்ஜுனனின் பதட்டத்தை மட்டுமே காட்டுகிறது. அர்ஜுனன் தனது உறவினர்களுடன் சண்டையிடமாட்டேன் என்று கூறி வில்லை கீழே வைக்கிறார், ஏனெனில் அது உலகில் உள்ள அனைவருக்கும் அழிவை ஏற்படுத்தும். பின்னர் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தெய்வீக அறிவை கற்றுக் கொடுக்கிறார். இதனால் அவர் தனது எதிரிகளை எதிர்த்து போராட முடியும். இந்த அறிவு கடவுளின் பாடல் என்று அழைக்கப்படுகிறது. எனவே இது பகவத்கீதை என்று அழைக்கப்படுகிறது. 1. ஆன்மா நித்தியமானது, பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. இந்த தலைப்பு பகவத்கீதையின் சாராம்சம். கிருஷ்ணரின் முக்கிய மற்றும் மிக முக்கியமான போதனைகள் ஆன்மா மற்றும் கர்மாவுடன் தொடர்புடையவை. உடல் உண்மையானது அல்ல என்று கிருஷ்ணர் கூறினார். நீங்கள் ஒரு ஆன்மாவாக அதில் வசிக்கும் வரை அது உயிருடன் இருக்கும். ஒரு ஆன்மாவை படைக்கவோ அழிக்கவோ முடியாது. அது கடவுளை உணர்ந்து அவருடன் ஒன்றாக மாறும் வரை மறுபிறப்பு சுழற்சியில் சிக்கிக் கொள்கிறது. இந்த செயல்பாட்டில் அது வெவ்வேறு உடல்களை எடுத்துக்கொண்டு அவை இனி பயனற்றதாக இருக்கும்போது அவற்றை களைந்துவிடும். 2. உங்கள் கடமைகளை அவற்றின் பலன்களில் பற்றின்றி நிறைவேற்றுங்கள். கிருஷ்ண பகவானின் போதனைகளின்படி ஒருவர் தனது கடமைகளின் விளைவுகளில் எந்த பற்றுதலும் இல்லாமல் தனது கடமைகளை செய்தால் அவர் யோகி என்று கூறப்படுகிறது. கடமைகளை ஒருவரின் தர்மம் என்று கூற முடியாது. எந்த குறிப்பிட்ட இலக்கியமும் இந்த கடமைகளை கூறவில்லை. ஆனால் ஒரு வீட்டுக்காரரின் கடமைகளை படித்தால் உங்களுக்கு ஒரு யோசனை கிடைக்கும். சண்டையிடுவது ஒருவரின் கடமை என்றால் அவர் சண்டையிட வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் தங்கள் தர்மத்தை பின்பற்றுவதால் அவர்களுக்கு எந்தவிதமான பாவமும் ஏற்படாது. பகவான் கிருஷ்ணரின் போதனைகள் ஆசைகளுக்கு அடிபணியாதீர்கள், ஏனெனில் அவை உங்களை அழிக்கக்கூடும். ஆன்மாவையும் கடவுளையும் உணரும்போது ஆசைகள் நல்லவை அல்ல. ஆசைகள் கோபத்தை உருவாக்குகின்றன. கோபம் மாயையை உருவாக்குகிறது. மாயை குழப்பத்திற்கு வழிவகுக்கிறது. குழப்பம் அறிவு அழிவுக்கு வழிவகுக்கிறது. இது உங்கள் இருப்பின் முழு நோக்கத்தையும் அழிக்கிறது. பகவத்கீதையில் கிருஷ்ணரின் போதனைகளின்படி புலன்களை கட்டுப்படுத்தும் ஒருவர் உண்மையான கர்ம யோகி, ஏனெனில் அத்தகைய நபர் இன்பம் மற்றும் துன்பம் இரண்டிலும் அமைதியாக இருப்பார். உண்மையில் செய்பவர் கடவுள். மனிதன் வெறும் கருவி. கடவுள்தான் செயல்களை செய்கிறார் என்பதையும் ஒருவர் கடவுள் தனது விருப்பத்திற்காக பயன்படுத்தும் ஒரு கருவி என்பதையும் ஞானிகள் அறிவார்கள். அத்தகையவர்கள் செயல்களின் பலனில் எந்த பற்றுமின்றி செயல்களை செய்கிறார்கள். மேலும் அவர்களின் செயல்களுக்கு அவர்கள் சொந்தக்காரர்கள் அல்ல. அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் எந்த பாவங்களையும் ஈர்க்க மாட்டார்கள், ஏனென்றால் அது கடவுள் செயல்படுகிறார், அவர்கள் அல்ல என்பதை அவர்கள் அறிவார்கள். இந்து மதத்தில் பாவம் என்ற கருத்தை படித்து பார்த்தால் ஏன் அவர்கள் எந்த பாவத்தையும் சம்பாதிப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். மாயையில் சிக்கிய மக்கள் தாங்கள்தான் செயல்படுகிறோம் என்று நினைத்து இறுதியில் துயரத்தில் முடிவடைகிறார்கள். 5. தர்மம் வீழ்ச்சியடையும் போதெல்லாம் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான சமநிலையை மீட்டெடுக்க கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு யுகத்திலும் சகாப்தம், சத்யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம் என 4 யுகங்கள் உள்ளன. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும், நன்மை மற்றும் தீமை இடையிலான சமநிலை சீர்குலைக்கப்படும் ஒரு காலம் வரும். தர்மம் வீழ்ச்சி அடையும் ஒவ்வொரு முறையும் தர்மத்தை, நன்மை நிலைநிறுத்தி மீட்டெடுக்க கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். 6. கிருஷ்ணரின் போதனைகள். கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். கிருஷ்ண பகவானின் கூற்றுப்படி கடவுள்தான் எல்லாமே. கடவுளை பிரியப்படுத்த மக்கள் யாகங்களை செய்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் தான் யாகம், தானே நெருப்பு, தானே பிரசாதம், தானே பிரசாதங்களை பெறுபவர் என்கிறார். இது வேதாந்த தத்துவம். இதில் நீங்கள் எல்லாவற்றையும் கடவுளாக காண்கிறீர்கள். ஆசிரியரின் கருத்து. நீங்கள் ஒரு உணரப்பட்ட கடவுள் என்பதால் நீங்கள் இரக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதாந்தம் ஒரு கடினமான பாடம். கோட்பாடு புரிந்து கொள்ளக்கூடியது, ஆனால் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் சூப்பர் நனவை பெறாவிட்டால் தத்துவத்தை செயல்படுத்துவது சாத்தியமற்றது. 7. கர்ம யோகத்திற்கும்
துறவிற்கும் இடையில் கர்மயோகம் உயர்ந்தது. கிருஷ்ணரின் போதனைகளின்படி கர்மயோகமும் பொருள் சார்ந்த ஆசைகளை துறப்பதும் ஒன்றே. துறவு என்பது குடும்பம் மற்றும் சமூகத்தை விட்டு வெளியேறி கடவுளை பிரார்த்தனை செய்வதற்காக அல்லது தியானிப்பதற்காக தனிமையில் செல்வதாகும். எல்லாவற்றையும் துறந்தவர் மற்றவர்களுக்கு உணவளிப்பதை பற்றி கவலைப்படுவதில்லை என்பதால் அதற்கு அதன் சொந்த நன்மைகள் உள்ளன. ஒரு கர்மயோகி பலரின் தேவைகளை பூர்த்தி செய்வதால் அதே நேரத்தில் கடவுளின் மீது தனது கவனத்தை செலுத்துவதால் துறவை விட அவர் உயர்ந்தவர். ஆசைகள் இல்லாமல் கடவுளின் மீது மனதை ஒருமுகப்படுத்தி தங்கள் வேலையை செய்பவர் ஒரு சந்நியாசியும் கூட. ஆசிரியரின் கருத்து: ஒரு கர்மயோகி மற்றவர்களுக்கு வழங்குகிறார் என்று நான் கூறும்போது அவர் மற்றவர்களுக்கு பொருட்களை வழங்குபவர் என்று நான் அர்த்தப்படுத்துவதில்லை. கடவுள் அவர்கள் மூலம் செயல்படுகிறார். அத்தகைய நபர் ஒருபோதும் செயலை சொந்தமாக்கிக் கொள்ள மாட்டார். எல்லாவற்றையும் கடவுளுக்கு கற்பிப்பார். 8. கர்மயோகியின் அறிகுறிகள். ஒரு கர்மயோகி என்பவர் சமூகத்தில் வாழ்ந்து தனது கடமைகளை செய்பவர், ஆனால் தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களால் பாதிக்கப்படாதவர். ஏனெனில் அவரது மனம் கடவுளின் மீது குவிந்துள்ளது. ஒரு கர்மயோகி எங்கு சென்றாலும் கடவுளை பார்க்கிறார், அனைவரையும் சமமாக நடத்துகிறார். அவர்தான் செய்பவர் என்று அவர் நினைக்கவில்லை. கடவுள்தான் இறுதி வழங்குனர் என்றும் அவர் கடவுளால் பயன்படுத்தப்படும் ஒரு கருவி என்றும் அவருக்கு தெரியும். அன்பு அனைவரும் கடவுளின் உருவகம் என்பதால் அனைவரையும் சமமாக நடத்துங்கள். வேதாந்த தத்துவத்திற்கு திரும்புவோம். இந்த உலகத்திலும் மற்றவற்றிலும் உள்ள அனைத்தும் கடவுள். எனவே நீங்கள் எல்லாவற்றிலும் எல்லோரிடமும் சமத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும். அது நாயாக இருந்தாலும் சரி, நாய் இறைச்சியை உண்ணும் நபராக இருந்தாலும் சரி, அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும். இது ஒரு நபரில் ஈகோ மற்றும் மேன்மை உணர்வை வளர்ப்பதையும் தடுக்கிறது. மேலும் கர்மாவின் விதியின் காரணமாக நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பது உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே எல்லாவற்றிலும் இரக்கத்தை கடைபிடிக்கவும். கர்மா எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றிய விவரங்களுக்கு உன் அண்டை வீட்டாரை நேசி இந்து பார்வை பகுதியை பாருங்கள். 10. கீதையில் கிருஷ்ணரின் போதனைகள். யாரையும் வணங்குங்கள், வழங்குபவர் கடவுள். மக்கள் கடவுளை பல வடிவங்களில் வணங்குகிறார்கள். அவரை வெவ்வேறு பெயர்களால் அழைக்கிறார்கள். சிலர் சிலைகளை பயன்படுத்துகிறார்கள், சிலர் நதி போன்ற இயற்கை வளங்களை பயன்படுத்துகிறார்கள், சிலர் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை வணங்குகிறார்கள், மற்றவர்கள் வழிபட சின்னங்களை பயன்படுத்துகிறார்கள். வழங்குபவர் கடவுள் என்பதையும் எதற்கும் கொடுக்கப்படும் காணிக்கைகளை பெறுபவர் அவர் மட்டுமே என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். உதாரணமாக, ஒருவர் ஒரு சிலையை வணங்குகிறார். அந்த சிலைக்கு அவர் செலுத்தும் காணிக்கை கடவுளுக்கே செல்கிறது. அதேபோல் அந்த சிலையிலிருந்து வரும் ஆசீர்வாதங்கள் கடவுளிடமிருந்து மட்டுமே வருகின்றன.